என் பேர் நர்மதா. நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் உங்ககிட்ட. நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன் நான் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் இப்போ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ரிசைன் பண்ணிவிட்டு என்னோட 2வது பையன் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன் வீட்டில். என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னால் வந்து இந்த ஆருஷ் ட்ரெயினிங் அகாடமி ஈஸ்வரி அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனால் அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த கான்டாக்டும் இல்லை. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃப்ரீ டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு சேவைக்காக போயிடுவேன். அங்கே போய் நான் நல்லா சமைப்பேன். சாமிக்கு பிரசாதம் எல்லாமே நல்லா செய்வேன். எல்லோரும் நல்லா இருக்கும்பாங்க. என்னோட பொண்ணும் என் வீட்டுக்காரரும் தான் வந்து அம்மா உங்கள்கிட்டயே ஒரு திறமை இருக்குது, இதை வந்து நீங்கள் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து அவங்க என்னை போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி எப்படி பண்ணுறது என்னன்னு நமக்கு தெரியாது, ஐடியாவும் இல்லை. அந்த லைன்லேயே நான் இல்லாதனால அப்படியே விட்டாச்சு. சரி இப்போ திடீர்னு தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பயங்கர ப்ரெஷர் வீட்டில் சும்மா இருக்காத, நீ வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கிறது பதிலாக ஏதாவது ஒரு டைம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு 1 இயர் 1.5 இயருக்கு முன்னால் நான் பேசின ஞாபகம் வந்தது. மறுபடியும் அந்த அக்காவோட நம்பரை தேடி எடுத்து பேசினேன் நான். அப்போ நான் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த அக்கா வந்து ஊரில் இல்லை. அவங்க வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசையிலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கும் மதுரைக்கு போகிற வேலை இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். போய் பார்த்தாக்க பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக யாரும் வந்திருக்க மாதிரியே இல்லை. எப்படி நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம் அதெல்லாம் தான் நாங்கள் வந்து பேசினோம். அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. அவங்க என்னென்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. எல்லாம் சொன்னாங்க. நானும் வந்து எல்லாமே இது பண்ணேன். அப்போ என் ஹஸ்பண்டையும் நான் கூப்பிட்டு போனால அவருக்கும் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே கேட்டார், கிளாரிஃபை பண்ணார், எல்லாம் பண்ணார். அந்த அக்காட்ட பார்த்தீங்கன்னாக்கா நான் தொக்கு கிளாஸ் போனேன் அப்புறமா வந்து மால்ட்டு கிளாஸு, பொடி கிளாஸு, குழம்பு மிளகாத்தூள், மசாலா கிளாஸு, ஹெல்த் மிக்ஸு, மில்லட், மூஸ்லி இந்த மாதிரி எல்லா கிளாஸுமே நான் போனேன் எல்லாமே போனேன். எல்லாம் பண்ணிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பிராண்ட் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு செய்ய அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது யஷ்னா ஹோம் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமுக்கு கீழே தான் நான் வந்து எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். அந்த அக்காட்ட கற்றுக்கிட்டதுல வந்து எல்லாமே நான் வந்து செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ போடுவேன், வீடியோ அனுப்புவேன், எல்லாமே பண்ணுவேன். அந்த அக்காட்ட வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதாவது ஆருஷ் ட்ரைனிங் அகாடமியில் ஈஸ்வரி அக்காட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்க, எத்தனை தடவை நம்ம வீடியோ கால் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை தொக்குலாம் செய்யும் போது வந்து எத்தனை தடவை வீடியோ கால் பண்ணி கேட்டாலும் வந்து அதை வந்து டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயோ ஒரு மாதிரி ஹெசிடேட்டடாக சரிம்மா எல்லாம் ஓகே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக அது வரைக்கும் இது பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு வந்து அந்த அக்காட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் எடுக்கும் போதே அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க, சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து அப்போ கூட நான் வந்து கைட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் வந்து எத்தனை ப்ராடக்ட் நம்ம செஞ்சாலும் வந்து நம்ம வந்து கால் பண்ணி கேட்டாலோ இல்லை என்ன டவுட் இருந்தாலுமே வந்து இது பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அக்காட்ட வந்து இத்தனை கிளாஸ் நான் கற்றுக்கிட்டாலும் நான் மெயினாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொக்கு கிளாஸ், தொக்கு வெரைட்டிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி தொக்கு, பூண்டு தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, கொத்தமல்லி தொக்கு, அதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அதே மாதிரி கருவாடு தொக்கு, இதெல்லாமே வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஹெல்த் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹெல்த் மிக்ஸில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன் ஹெல்த் மிக்ஸு, உமன்ஸ் ஹெல்த் மிக்ஸு, ஜென்ஸ் ஹெல்த் மிக்ஸு, ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸு, பயோட்டின் ஹெல்த் மிக்ஸு, இது எல்லாமே நான் வந்து பண்ணியிருக்கேன். மெயினாக சுகர் ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அது சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க. ப்ரோட்டீனும் பயோட்டினும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பொண்ணோட காலேஜுக்கு தான் நான் வந்து நிறைய பிள்ளைங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை கலந்து குடிக்க கூட சோம்பேறித்தனம் பட்டுட்டு, ஆண்டி இது வேறு மாதிரி சொல்லி கொடுங்க ஆண்டி எங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இது லட்டாக பிடிச்சி கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த லட்டு எனக்கு ப்ரோட்டீன் லட்டு, பயோட்டின் லட்டு, இது கருப்புளுந்து லட்டு, இது 3மே எனக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கு. அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து அது சும்மா ரெசிபிஸ் மட்டும் கொடுக்காம எப்படி செய்யலாம், இதை வந்து வேர்ஷனாக எப்படி கொடுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. பேக்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எல்லாமே கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் செஞ்சுட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன்.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அக்காக்கிட்ட கேட்பேன், அக்கா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்கா அதையும் வந்து கைட் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. இது எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே கைடன்ஸ் வந்து நம்மளோட ஆர்எஸ் ட்ரைனிங் குரூப் ஈஸ்வரி அக்கா மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆர்டர் ஏதாவது வேணும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அக்காட்ட நான் வந்து கேட்பேன், அக்கா ஏதாவது ஆர்டர் ஏதாவது இருக்குதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு கொடுப்பாங்க. இது என்னோட பிராண்ட் நேம்லேயே நீ செஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் நேமில் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து இப்போ ரொம்ப ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து ஆர்எஸ் ட்ரைனிங் குரூப் ஈஸ்வரி அக்கா மூலியமா. தேங்க்ஸ் ஆர்எஸ் ட்ரைனிங் குரூப் ஈஸ்வரி அக்கா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி யூனிவர்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.